பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். இன்றைக்கும் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இரட்சகராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். தேவ வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கடந்த முறை இதே அதிகாரத்தில் 7-8 வசனங்களை வாசித்தோம். இமை பொழுது உன்னை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரிய தெய்வச்சனமே, வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டவைகள் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கும் முன்பாக அதை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு தேவன் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். அதற்கென்று ஒரு காரியத்தை தேவன் முன்பாக வைத்திருக்கிறார். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே இப்படியா சொல்லப்படுகிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாயில் அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். எப்பொழுது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் உன் வாயை விட்டு விலகாமல் இருக்கும்போது, அதை கவனமாய் நீ கடைப்பிடிக்கும்போது, மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது மேலான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானதை செய்யும்போது அவருடைய வாக்குத்தத்தங்கள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதா இருக்கிறது. ஆபிரகாம் இடத்திலே சொன்னார், உன்னுடைய ஏக புத்திரனை எனக்கு பழி செலுத்து என்று. ஆபிரகாம் ஒன்றும் பதில் சொல்லவில்லையே, அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆகவே தான் விசுவாசிகளினுடைய தகப்பனாக அவன் மாற்றப்பட்டான். மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எபினேசராய் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம்ம தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுது அதுதான் முக்கியம். அப்படி சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அப்படி சித்தத்தின்படி நாம் நடக்கும்போது, அவருக்கு பிரியமாய் நாம் காணப்படும் போது. ஆகவே தான் தானியேலுடைய ஜெபத்தை ஆண்டவர் இப்படியாய் சொல்கிறார், நீ மிகவும் பிரியமானவன். ஆகவே நீ ஜெபிக்க தொடங்கின போதே காரியம் வெளிப்பட்டது என்று சொல்கிறார். அது சரி, அதற்கும் இந்த வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதற்கு அது
ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற காரியமா? இல்லவே இல்லை. எப்பொழுது உங்களுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதோ, தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய காரியங்கள் இருக்கிறதோ, நம்முடைய பாதைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதோ, அப்பொழுது தான் நமக்கு எதிராக உண்டாகிற சகல காரியத்தையும் அவர் முறியடிக்கிற தேவனாக இருக்கிறார். நாமல்ல, அவர் முறியடிப்பார். செங்கடலுக்கு முன்பாக இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் அழைத்து கொண்டு போனார் கானான் தேசத்துக்காக. ஆனால் அவர்களுக்கு முன்பாக உண்டான செங்கடல் என்கிற ஒரு தடை. ஒருவேளை அதை ஆயுதமாய் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாமே. அதை முறியடிக்க என் தேவன் வல்லவராய் இருந்தார். காரணம் என்ன? அவர்களை அழைத்து வந்தவர் ஆண்டவர். கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக கொண்டு வந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே தான் அவர்களுக்கு எதிராக வந்த பார்வோன் சேனையும் அழிக்கப்பட்டது, செங்கடலும் இரண்டாக பிளந்து வழிபட்டது. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வசனத்தை எதற்கெடுத்தால் நாம் சொல்லுகிறோம்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய் என்று எழுதியிருக்கிறதே என்று நாம் உரிமையாய் சொல்ல முடியாது. எப்பொழுது உரிமையாக சொல்ல முடியும்? உங்களுடைய என்னுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது, தேவனுடைய பார்வையிலே அது உண்மையாய் இருக்கும்போது, அப்பொழுதுதான் நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். வேதத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்களுக்காக, எனக்காகத்தான். ஆனால் அதை நாம் உரிமையாக்கி கொள்வதற்கு நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய சகல சிந்தைகளும் தேவனுடைய பார்வையிலே அவருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தீமைக்கு தீமை செய்துவிட்டு அநியாயமாய் மற்ற காரியத்தில் நாம் ஈடுபட்டு விட்டு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்வது அது வீண். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பாதைகளிலே தேவனுடைய வழிநடத்தலின்படி நாம் நடக்கும்போது சத்துரு கொண்டு வரக்கூடிய சகல காரியத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் முறியடிப்பார் என்பது நிச்சயம். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, எங்களுடைய வழிகள் உத்தமமாக இருக்கவும், எங்களுடைய பாதைகள் உமக்கு பிரியமாக இருக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது எங்களுக்கு எதிராக வருகிற சகல காரியத்தையும் நீ முறியடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. Amen.